குருஜி சொன்ன விஷயங்கள் எல்லாம் 100% உண்மையான விஷயங்கள். என்ன மனம் கொஞ்சம் இப்ப நல்ல ஆரோக்கியமாவும் சரி, பலமாவும் சரி இருக்கு. அது குருஜியோட வாக்கு தான். அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சாதகமான விஷயங்கள். இந்த இனி வரும் காலங்கள் எனக்கு நல்ல நாட்கள் அமையும் என்று கூட சொன்னாரு. உண்மைக்கும் ரொம்ப நன்றி. விருச்சிகம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் 6, 2025. விருச்சிகம் ராசிக்குரிய விசாகம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரத்தினருக்கான தினபலன்களை விரிவாக பார்க்கலாம். விசாகம் அனுபவம் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முக்கியமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாள். புதிய சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடும். முன்னேற்றத்திற்கு தேவையான புத்துணர்ச்சி கிடைக்கும். பணியிடம், வேலை சார்ந்த அனுபவங்கள் அதிகரிக்கும். புதிய பொறுப்புகளை ஏற்க நேரிடலாம். வேலை தொடர்பாக பயணங்கள் ஏற்படக்கூடும். சக ஊழியர்களுடன் நல்ல ஒத்துழைப்பு தேவையான நாள். தொழில், வியாபாரத்தில் புதிய அனுபவங்களை சந்திக்கலாம். பழைய வாடிக்கையாளர்கள் மறுபடியும் தொடர்பு கொள்ள வாய்ப்பு. முதலீடுகளில் கவனமாக இருக்கவும். போட்டிகளை சமாளிக்க நிதானமாக செயல்பட வேண்டும். குடும்பம், குடும்பத்தில் அனுபவமிக்க பெரியவர்கள் முக்கிய ஆலோசனைகள் வழங்கலாம். உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களின் கருத்துக்களை மதிக்க வேண்டும். உடல் நலம், மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடும். தியானம் பயனளிக்கும். பயணங்களில் கூடுதல் கவனம் தேவை. உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடு அவசியம். பரிகாரம், பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு. நந்தவனங்களில் செடி நடுதல் செல்வாக்கை அதிகரிக்கும். அனுஷம் அறிமுகம் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பு அதிகம். தொழில், வேலை, சமூக வாழ்க்கையில் புதிய அறிமுகங்கள் ஏற்படும். பணியிடம், வேலைக்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். சக ஊழியர்களுடன் பழகும் தன்மையை அதிகரிக்க வேண்டும். மேலதிகாரிகளிடமிருந்து உற்சாகமளிக்கும் செய்தி கிடைக்கலாம். புதிய திட்டங்களை செயல்படுத்த சிந்திக்க நல்ல நாள். தொழில், வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் உருவாகலாம். சரியான ஆராய்ச்சி செய்த பிறகு முதலீடு செய்யவும். புதிய வாடிக்கையாளர்கள் சேரக்கூடும். போட்டியை சமாளிக்க மேலதிக முயற்சி தேவை. குடும்பம், குடும்பத்தில் புதிய உறவுகள் அறிமுகமாகலாம். உறவினர்களுடன் பழகும் விதத்தில் மாற்றம் தேவை. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். உடல் நலம், உடல் நலத்தில் சிறு குறைபாடுகள் இருக்கலாம். நல்ல உணவு பழக்கங்களை கடைபிடிக்கவும். அதிகபட்சமாக ஓய்வு எடுத்துக் கொள்ளவும். பரிகாரம், துர்க்கை அம்மனை வழிபட்டால் எதிர்மறை சக்திகள் நீங்கும். ஏழைகளுக்கு உணவு வழங்குவது நன்மை தரும். கேட்டை, வேறுபாடுகள் குறையும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒற்றுமை ஏற்படும் நாள். சிலர் எதிர்பாராத நல்ல செய்திகளை பெறலாம். பணியிடம், வேலை புத்துணர்ச்சி அதிகரிக்கும். சக ஊழியர்களுடன் உள்ள வேறுபாடுகள் குறையும். புதிய வேலை வாய்ப்புகளைப் பற்றிய தகவல்கள் கிடைக்கலாம். மன அமைதி உள்ள சூழ்நிலைகளில் கூடுதல் கவனம் தேவை. தொழில், வியாபாரத்தில் புதிய புரிதல்கள் கிடைக்கும். போட்டிகள் குறைய வாய்ப்பு. நீண்ட கால திட்டங்கள் வெற்றி பெறும். பழைய பிரச்சனைகள் தீரும். குடும்பம், குடும்ப உறவுகளில் இருந்த வேறுபாடுகள் குறையும். உறவினர்கள் உங்கள் பக்கம் திரும்பலாம். உற்சாகமான சூழ்நிலை உருவாகும். உடல் நலம், மன அழுத்தம் குறையும். உடல் நலம் சீராக இருக்கும். பயணங்களில் கவனமாக இருக்கவும். பரிகாரம், அனுமன் வழிபாடு செய்யலாம். சிவன் கோயிலில் அபிஷேகம் செய்வது சிறப்பு.